ஹே கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நான் உங்கள் பிரணவ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு டீடாக்ஸ் யுவர் பிரெயின். நம்ம மூளையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்னடா நம்ம மூளையில் கழிவுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த வீடியோன்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம மூளை அப்படின்றது சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கனால நம்ம மூளையில் அடிக்கடி கழிவுகள் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த கழிவுகளை வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம மூளையில் டாக்ஸிக் அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டால் அப்படின்னா, பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஃபாக் இருக்கையில் நமக்கு எதுவுமே வந்துட்டு தெளிவாக தெரியாது இல்லையா? அது மாதிரி நம்ம பிரெயினில் ஃபாக் இருக்குது அப்படிங்கிறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஒரு மந்தமான நிலை, குழப்பமான நிலை, நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்துட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாத, அதே மாதிரி ஒரு டெசிஷன் சரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத, குழப்பமான, மந்தமான, சோம்பலான, ஒரு மட்டமான மூளை வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க. இந்த பிரெயின் ஃபாக் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கலாம் அண்ட் ஒரு சுட்டியான முடிவு எடுக்காம ரொம்ப தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு 2 to 3 days நீங்கள் சுத்தமாக தூங்காமல் ஏதாவது ஒன்றை பற்றி யோசிச்சா எப்படி இருக்கும்? லைக் அதை பற்றி நமக்கு அந்த ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் பிரெயின் ஃபாக். இந்த பிரெயின் ஃபாக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரெயினை வந்துட்டு டீடாக்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்டு பிரெயின் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் டெய்லியுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம மூளையில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸிக், அதாவது நச்சுக்களை வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணுற வேலையை தான் இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்றது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் ஸ்டடீஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் பண்றதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ரொம்பவே ஹாப்பியான ஒன்று தான், நல்லா நீங்கள் நைட்டில் தூங்கினா மட்டும் போதும். ஒரு 7 to 8 hours ப்ராப்பர் ஸ்லீப் டெய்லி கொடுத்தாலே உங்களுடைய கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்றது சரியாக ஒர்க் ஆகி உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், அதே மாதிரி தேவையில்லாத டாக்ஸிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியேற்றிடும். பை ஸ்வெட் மூலியமாவோ அல்லது யூரின் மூலமாவோ அல்லது மற்ற கழிவுகளை உடம்பு எப்படி வெளியேற்றுதோ அதே மாதிரி உங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்ஸையும் இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்துட்டு ப்ராப்பரான முறையில் வெளியேற்றுறதுக்கு ஒன்று ப்ராப்பரான தூக்கம் மட்டும், டீப் ஸ்லீப் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் நம்ம மூளை ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு மனநிலையிலே இருக்கும், ஒரு மந்தமான மனநிலையில் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம், அதே மாதிரி டிப்ரெஷனாக இருப்போம், ஆங்ஸியஸாக இருப்போம். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய மூளை ப்ராப்பராக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுக்கு அந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சரியாக தூங்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா எக்ஸசைஸ். நீங்கள் ஃபிசிக்கல், நம்ம மூளை வந்துட்டு ஹார்ட்வேரும் சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக, டெய்லியும் ப்ராப்பரான ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நீக்கப்படுது. ஸோ ப்ராப்பரான எக்ஸசைஸ் இந்த சென்ஸ், நீங்கள் மார்னிங் யோகா பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங், இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஜிம் கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸை உங்களுடைய லைஃப் ஸ்டைலில், டே டு டே லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரதன் மூலமாக உங்களுடைய ஃபிசிக்கலுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரெயினுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதன் மூலமாகவும் உங்கள் மூளை வந்துட்டு சுறுசுறுப்பாகுது. ஃபிட்டாக மூளை இருக்கிறதுக்கு உங்களுடைய எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைஸ், அடுத்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எஸ்டர்டே வந்துட்டு த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தினுடைய சம்மரியை நம்ம குக்கு எஃப்எம்ல கேட்டேன். அது கேட்டதுக்கு பின்னாடி தான் சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நமக்கு தகுந்த மாதிரி அந்த சப்கான்சியஸ் மைண்டை மாற்றிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நான் இந்த புக் சம்மரி கேட்டதுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரி நிறைய புக் சம்மரிஸ் கேட்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். குக்கு எஃப்எம் அப்படின்றது நம்ம இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன். நல்ல ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் 4000 மணி நேரங்களுக்கு மேலே ஒருத்திருக்கக்கூடிய கண்டென்ட் லைப்ரரியாக இந்த குக்கு எஃப்எம் இருக்குது. அண்டு நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ நீங்கள் RYL50 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குக்கு எஃப்எம் ப்ரீமியம் 1 இயருக்கு 399 அப்படின்றது கட்ட தேவையில்லை. அதில் 50% ஆஃப் 199, அதாவது 199 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 இயருக்கான ப்ரீமியம் வெர்ஷனே கிடச்சிரும். ஸோ இதிலிருந்து நீங்கள் நிறைய இம்பார்ட்டண்ட்டான புக் சம்மரிஸை கேட்டு அந்த புத்தகம் படித்தா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது எல்லா பெனிஃபிட்டையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துக்க முடியும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். RYL50 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம்.
அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு, டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ராப்பரான ஒரு டயட் சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாலே நம்மளுடைய உடம்பும் மனசும் ஹெல்த்தியாக இருக்கும். மனசு ஹெல்த்தியாக இருக்குது இந்த சென்ஸ், நம்ம பிரெயின் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு சுறுசுறுப்பாக நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு நம்மளுடைய டயட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு டயட் அப்படின்னா, நீங்கள் சத்தான காய்கறிகள், பழங்கள், உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி கிரீன்ஸ், கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். தேவையில்லாத ஃபேட்டு, ஆயிலி ஃபுட்டு, நொறுக்கு தீனிகள், வறுத்தது, பொரிச்சது, இது மாதிரி இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கைவிடணும். ஸோ இந்த 3 கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நல்லா தூங்கணும், அண்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், அண்டு ப்ராப்பரான டயட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பண்ணினாலே உங்களுடைய மூளை அப்படின்றது சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 10 டேஸ்லேயே உங்களால் ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான பிரெயினை வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு சுறுசுறுப்பான எல்லா டெசிஷனையும் ஈஸியாக, ஷார்ப்பாக, சரியான முறையில் எடுக்கிறதுக்கு உங்களுடைய பிரெயின் அப்படின்றது ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். ஸோ இந்த விஷயங்களை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் பிரெயின் நல்லா வேலை செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.